வெல்கம் பேக் டு ஜேபி ஆல் சப்ஜெக்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சி இலக்குவனார் அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து அழகு 7ல் இருக்குது. அழகு 7ல் நமக்கு தமிழ் அறிஞர்களும் அடுத்தது அதாவது தமிழ் அறிஞர்கள் பற்றி கொடுத்துருக்குறாங்க. தமிழ் பணி செய்த அந்த தொடர்பான செய்திகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து நம்ம பார்த்தது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து தே தேப்போ மீனாட்சி சுந்தரம் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து இப்போ இலக்குவனார் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தது உவே சாமிநாத ஐயருதும் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவருடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் சி இலக்குவனார். அடுத்து இவருடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1910 1973 வரைக்கும் இருக்குது. அதாவது 10/3/1910, 3/9/1973. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா லட்சுமணன். இவருடைய ஊர் என்ன அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டம். ஊர் என்ன அப்படின்னு சொன்னால் வாய்மை மேடு. இவருடைய பெற்றோர் பெயர் என்னென்னா சிங்காரவேலு தேவர், ரத்தினம் அம்மாள். இவருடைய புனை பெயர் என்னென்னா தொல்காப்பியன். ஸோ இவருடைய படைப்புகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், மொத்தம் 14 கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இன்னும் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16 இருக்குது மொத்தம் உங்களுக்கு. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஏன்னா இந்த படைப்புகளில் இருந்து கூட உங்களுக்கு ஒன்வர்ட் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ படைப்புகள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம், பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் எழிலரசி, இது செய்யுள்லேருந்து இருக்குது. அடுத்தது மாணவர் ஆட்சிப்படை, இதுவும் செய்யுள். அடுத்தது அதாவது துரத்தப்பட்டேன்றது செய்யுள். அடுத்து தமிழிசை பாடல்கள் செய்யுள். அண்ணாவிற்கு பாலியல் வாழ்த்து. அடுத்தது வந்து அமைச்சர் யார். அடுத்தது எல்லாரும் இந்நாட்டு அரசர். அடுத்து தமிழ் கற்பிக்கும் முறை, வள்ளுவர் வகுத்த அரசியல், மாமுலனர் காதற் காட்சிகள், சங்க இலக்கிய சொல்லோவியங்கள், எல்லாரும் இந்நாட்டு மன்னர். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் பழந்தமிழ் இருக்குது. அடுத்தது தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தது என்ன இருக்குன்னா இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல். அடுத்தது கர்மவீர காமராசர். இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் இவருடைய படைப்புகள் தான் கொடுத்துருக்குறாங்க. இத்தனை இருக்குது, 16 இருக்குது இவருடைய படைப்புகள். அடுத்தது பாருங்கள், தன் வரலாறு நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது எனது வாழ்க்கை போர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. எனது வாழ்க்கை போர் அப்படின்னு தன் வரலாறு கூறுற நூல். இது யாருடைய நூல் அப்படின்னு சொன்னால் இலக்குவனார், சி இலக்குவனார் அவருடைய நூல் தான் இது, எனது வாழ்க்கை போர். அடுத்தது பாருங்க, முக்கிய குறிப்புகளாக நமக்கு கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. லட்சுமணன் என்ற தம் பெயரை சாமி சிதம்பரனார் இலக்குவனன் என மாற்றிக்கொண்டார். லட்சுமணன் அப்படின்ற பேரை வந்து அவர் வந்து சாமி சிதம்பரனார் இலக்குவனன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கிறாங்க. அடுத்து இவர் பட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருவையாறு அரசு கல்லூரியில் 1936 புலவர் பட்டம் பெற்றுள்ளார். அதாவது திருவையாறு தமிழ் பல்கலைக்கழகம்லாம் அங்கே இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது. அதில் திருவையாறில் வந்து இவர் அரசர் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி இருக்குது. அதில் வந்து 1936 புலவர் பட்டத்தை பெற்றவர். அடுத்து இவருடைய பணின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் எந்த இடத்துல வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாட்டாண்மை கழக உயர்நிலை பள்ளிகளில் தமிழாசிரியராக பணியாற்றியுள்ளார். எந்த ஸ்கூல் அப்படின்னா நாட்டாண்மை கழக உயர்நிலை பள்ளிகளில் இவர் தமிழாசிரியராக, ஏன்னா இவர் புலவர் பட்டம் பெற்றிருக்கிறார், அதனால் தமிழாசிரியராக இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இவர் வேலை செஞ்சுருக்கிறாரு. அடுத்தது பாருங்கள், சங்க இலக்கியம் வார இதழை நடத்தினார். அடுத்தது சாதி மறுப்பு திருமணம் செய்து 11 மக்களை பெற்றிருந்தார். தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கினார். தமிழ் பாதுகாப்பு கழகமும் இவர் தொடங்கியிருக்காரு. தொல்காப்பியத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்டு தொல்காப்பியன் என்ற புனைப்பெயரை வைத்து கொண்டார். இவர் தொல்காப்பியத்து மேலே ரொம்ப ஈடுபாடு அதிகம். அதனால் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா தொல்காப்பியன் அப்படின்ற ஒரு புனைப்பெயரை இவர் என்ன பண்ணியிருக்காரு வச்சிருக்கிறாரு. அந்த புனைப்பெயர் வந்து இவருக்கு இந்த ஒன் வேர்ட்லேயும் கேட்குறாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயும் கேட்டிருக்காங்க. தொல்காப்பியன் அப்படின்ற புனைப்பெயர் யாருக்கு அப்படின்னு சொன்னால் சி இலக்குவனன் அவருக்கு தான் இந்த புனைப்பெயர் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சி இலக்குவனாரை பற்றி பார்த்துருக்குறோம். அடுத்த வர வீடியோவில் அடுத்த இருக்கிறவங்கள பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.